வணக்கம். வரகரிசி தயிர் சாதமும் பொட்டேட்டோ மேத்தி ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் வரகரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சிறுதானியங்கள் எப்போதுமே மினிமம் 4 ஹவர்ஸாவது ஊறணும். இது வேக வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில் இது சேர்த்துக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். வடிக்க வேணாம், அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஊற வச்ச தண்ணியிலே தான் நான் வேக வைக்கிறேன். ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இது கொதி வரட்டும். சாதம் நல்லா கொதி வந்துடுச்சு. சிறுதானியங்களை சமைக்கும்போது எப்போதுமே அதை மினிமம் 4 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும், நல்லா வேகவும் வைக்கணும். இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாலே போதும். சிறுதானியத்தை சாப்பிட்றதால செரிமான பிரச்சனைகளும் வராது, அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். மூடும்போது இந்த மாதிரி சின்ன கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பொங்கி ஊற்றாமல் இருக்கும். இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 3/4 வேக்காட்டு வெந்திருக்கு. இது ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதில் இருக்க தண்ணிக்கும் சாதத்துக்கும் சரியாக போயிடும். இதை நிறக்கட்டி வேக வைக்கிறதுன்னு வாங்க. இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டா சட்டியோட சூட்லேயே வெந்துடும். இது நல்ல கனமான மண் சட்டி, ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும். இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் சட்டியில் சூடு இருக்கும். அதுலேயும் இந்த தண்ணி எல்லாம் ஆவியாயிடும். சாதம் பளபளப்பாக இருக்கும். இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். சாதம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். தயிர் சாதம் எப்போதுமே சாதம் சூடாக இருக்கும்போது தாளிக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் தயிரை சேர்க்க வேண்டியிருக்கும். இது ஆறட்டும். சாதம் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 100 மில்லி தயிரை சேர்த்துக்கிறேன். தயிர் புளிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தாளிச்சிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றினா போதும், அதிகமாக தேவையில்லை. அதோட கொஞ்சம் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சின்ன காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, துருவின இஞ்சி, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதத்தில் கலந்துடலாம். நான் இன்றைக்கி இப்போவே சாப்பிட்றதுன்றதால வெறும் தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா இருந்தால் பாதி தயிரும் பாதி பாலுமா சேர்த்துக்கோங்க. சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துருவின கேரட்டு, மாதுளம்பழம், இல்லை சின்னதாக கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கோங்க. இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி வரகரிசி தயிர் சாதத்தோட தொட்டுக்கிறதுக்காக பேபி பொட்டேட்டோ மேத்தி ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை முழுசாக தான் வறுக்க போகிறோம். இதில் உப்பு காரம் உள்ள போகிறதுக்காக ஒரு ஃபோக்கால் ஒரு 2-3 இடத்துல குத்தி விட்டுடுங்க. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரப்பொடி, அதோட ஒரு 4-5 பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த பேண்டமிக் டைமில் நான் காரம் சேர்க்குற எல்லா இடத்துலையுமே காரப்பொடியோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது மேலே ஆயில் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுட்டு ஒரு 12-15 நிமிஷம் வச்சா போதும். இது நல்லா டோஸ்ட் ஆகிடும். உருளைக்கிழங்கு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதோட ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மேத்தி சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது பார்க்க குறைச்சலாக தெரியும், ஆனால் ஒரு அரைக்கட்டு
மெந்திக்கீரை காய வச்சாதான் இந்த அளவு கிடைக்கும். மெந்திக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. 2 நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சட்டியோட சூட்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பேபி பரோட்டா மேத்தி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான வரகரிசி தயிர் சாதமும் பேபி பரோட்டா மேத்தி ஃப்ரையும் ரெடி. நன்றி.